வெல்கம் டு குக்கிங் பசார். இன்றைய பீடு சமையலில் ஒரு நண்டு கிரேவி, ஒரு வத்த குழம்பு, ஒரு சவுட்டு பொரியல், ஒரு 2 அப்பளம் கொடுக்குது. இங்கே பாருங்க, பெரிய குழியாக வெட்டியிருக்காங்க பாருங்க. இது வந்து ஒரு மாங்கன்று வைக்கிறதுக்கு. இந்த மாங்கன்று குழி வெட்டியிருக்கு, எருவு கொண்டுட்டு வந்துட்டு இருக்காரு. எவ்வளோ பெரிய குழி வெட்டி எரு கொட்டிக்கிட்டு இருக்கோம் பாருங்க. இந்த ஒரு மாங்கன்று இந்த இடத்துல வைக்கிறதுக்கு. மாங்காய் அந்த காய் ஒரு மாதிரி வைலட் கலரா இருக்கும். அந்த மாங்காய் அதிகமாக விலை 1000-2000 கிலோ. செடி வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பாருங்க, கண்ணெல்லாம் வாங்கிட்டு வந்து இங்க இருக்கு. எல்லாம் ஒவ்வொரு இடத்துல ஒரு கண்ணு வைக்கிறதுக்காக எல்லாம் பண்ணு வச்சிருக்கோம். அது எருதானே போட்டு கலக்குற காயர் பித்து. நம்ம காயர் பித்துனா அந்த இதுல தென்னை மட்டையில வரும் பாருங்க, அதை வாங்கி அதையும் போட்டு எல்லாத்தையும் கலந்து அதில் போடுறோம், மண்ணு இருவாம இருக்கிறதுக்காக. அபியோன்னு இந்த பழத்துக்கு பேரு. அது கண்ணுலயே பழமே வந்துட்டு பாருங்க. பாருங்க, அப்படியே பழுக்க வச்சு சாப்பிட வேண்டியதுதான். நல்லா பழுத்துருச்சு, அதனால பறிச்சிருக்கேன். இப்ப கண்ணை நட போறாங்க. ஒவ்வொன்றுக்கும் உரம் போட்டு இப்பதான் குழி ரெடி ஆயிட்டு இருக்கு. இது இன்னும் பாருங்க, இது தார் இறங்கிட்டே இருக்கு பாருங்க. இன்னும் எவ்வளவு கீழே வரைக்கும் வந்துரும்னு நினைக்கிறேன். இவ்வளவு வரும்னு நினைக்கிறேன். இன்னமும் முட்டை இறங்கிட்டே இருக்கு. சூப்பரா வந்துகிட்டு இருக்கு பாருங்க. அழகா பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. கரெக்டா 12:45 நம்ம சமையல் ஸ்டார்ட் பண்றோம். ஒருத்தருக்கு மட்டும் கொஞ்சம் வத்த குழம்பு வச்சிருவோம். அப்படியே ஒரு பக்கம் சவுச்சவு போட்டுருவோம். கொஞ்சமா தாளிக்கிறதுக்கு எண்ணெய் போட்டுருவோம். எண்ணெய் சூடு வந்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு சின்னதா ஒரு பல்லாரி வெங்காயம், அது கூடவே ஒரு சவுச்சவு அரிஞ்சு வச்சிருக்கேன். சவுச்சவு ரொம்ப உப்பு வாங்காது, லைட்டா ஒரு 1/2 ஸ்பூன், கொஞ்சமா மஞ்சள் பொடி, ஒரு பச்சை மிளகாய் வவுந்தது. ஏன்னா வத்த குழம்புக்கு ரொம்ப காரசாரமா வேண்டாம். சவுச்சவு ரொம்ப தண்ணி இழுக்காது. லைட்டா ஒரு தெளிச்சுட்டு அப்படியே நல்லா தம்முல போட்டுருவோம் உள்ளடங்கி. வத்த குழம்புக்கு ஒரு 20 கிராம் 25 கிராம் ஒருத்தருக்கு தான். வத்த குழம்பு மீந்தாலும் வச்சுக்கலான்ட்டு ஒரு 25 கிராம் புளி ஊற போட்டுருக்கேன். கொத்தரங்காய் வத்தல் 2 குழம்புல போட்டிருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். தனி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன். நல்லா வெந்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் போல தேங்காய் பூ. ஒரு 3 ஸ்பூனு வத்த குழம்புக்கு நல்லெண்ணெய் போட்டிருக்கேன். வடகம் நான் வந்து வத்தல் போட்டு தான் குழம்பு வைக்கிறேன். கொத்தரங்காய் வத்த கொஞ்சம் போட்டிருக்கேன். கத்திரி வத்த 2 போட்டிருக்கேன். குழம்பு கரைச்சி மிளகாத்தூள் போட்டாச்சு. அதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு சின்ன ஸ்பூனால 2 ஸ்பூன் உப்பு. இதுலயே சுண்ட வத்தலை போட்டுருவோம். 1 கப்பு பூண்டு வச்சிருக்கேன், அதையும் வதக்கி போட்டுருக்கேன். மிளகு வந்து 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதை நல்லா இடிச்சிட்டு பூண்டு தட்டி வத்த குழம்புல போட போறேன். மிளகு வந்து 1/2 ஸ்பூன் போட்டேன். 10 பூண்டு பல்லு, அதையும் நல்லா தட்டிக்கும். அப்பதான் வாசமா இருக்கும் குழம்பு. தட்டுனது இதுல போட்டுறாங்க. சுண்டவத்தை, பூண்டு, வடகம் எல்லாம் நல்லா பொரிஞ்சிட்டு இதுல அப்படியே வச்சு கொட்டிட வேண்டியதுதான். அப்படியே மூடி வச்சு நல்லா கொதிக்கட்டும். நண்டு கிரேவிக்கு ஒரு 3 ஸ்பூனு மல்லி, வரமல்லி, 1 ஸ்பூனு மிளகு. நல்லா நண்டு கிரேவி வந்து இந்த பனி நேரத்துல சாப்பிட்டோம்னா சளி ஜலதோஷத்துக்கு எல்லாமே கேட்கும். சும்மா ஒரு 1/2 ஸ்பூனு ஜீரகம், ஒரு 3 இஞ்சி துண்டு சின்ன சின்னதா, 4 பூண்டு பல்லு, ஒரு முடி தேங்காய், குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, 1 ஸ்பூனு தனி மிளகாத்தூள், ஒரு 4 ஸ்பூனு எண்ணெய் போட்டிருக்கேன். நண்டு கிரேவிக்கு வெங்காயம், வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அப்படியே நம்ம இறக்கி வச்சிட வேண்டியதான். சூப்பரா இருக்கு. அப்படியே 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டு சாப்பிட்டோம்னா நல்ல டேஸ்டா இருக்கும். 200 கிராம் தக்காளி, அது கூட சும்மா கொஞ்சமா உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிட்டு அரிஞ்சு வச்சு, மஞ்சள் பொடி 1 ஸ்பூனு. ரெண்டும் உப்பு ரொம்ப வாங்காது, 1 ஸ்பூனு உப்பு போட்டிருக்கேன். சின்ன ஸ்பூனால 1 கிலோ நண்டு வாங்கி கழுவிட்டு வந்துட்டோம். இதுலயே அப்படியே போட்டுருலாம். மஞ்சள் பொடி போட்டு கழுவி வச்சிருக்கேன். நம்ம வறுத்த மசாலாலாம் அரைச்சிட்டு வந்துட்டேன். அதுல 1 ஸ்பூனு பெருஞ்சீரகம் மட்டும் போட்டு அரைச்சிருக்கேன். இதையும் இதுல போட்டுருவோம். அப்படியே மேலால 2 கொத்து கருவேப்பிலை போட்டு அப்படியே மூடி வச்சிருவோம். நல்லா கொதிச்சு வரட்டும். சிம்ல போட்டு குழம்புக்கு சுட்டா பழம் நல்லா இருக்கும். ஆயில் சேர்க்க வேண்டாம்ட்டு சுட்டுறது. அதுக்கு முன்னாடி அடுப்பு திணறல போட்டு சுடுவாங்க. இப்ப நம்ம அப்படியே சிலிண்டர்லயே சுட்டுடலாம் இந்த மாதிரி.
சின்ன பசங்களுக்கு ரொம்ப கால்சியம்லாம் இருக்கு, அதனால நண்டு வாங்கி சமைச்சிருக்கேன். அப்பளம் சுட்டு வத்த குழம்பு ஒரு பொரியல் பண்ணியிருக்கேன். அது வந்து இந்த நண்டு சாப்பிடாதவங்களுக்கு. எங்களோட சமையல் இதோட முடிஞ்சு போச்சு. இதை எப்படி பார்த்துருப்பீங்க, இதே மாதிரியே உங்க வீட்லயும் ட்ரை பண்ணுங்க, எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. 12:45க்கு சமையல் ஆரம்பிச்சோம் பாருங்க, 1:36க்கு முடிச்சாச்சு.